அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11th ஸ்டாண்டர்ட் சம்மு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சம் கொடுத்துருவாங்க, அதை நம்ம ஃப்ராக்ஷன்ஸாக பார்ஷியலாக பிரித்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, x/x+3 × x-4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே 2 இருக்குது, x+3ன்னு ஒன்று இருக்குது, x-4ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்குறது ரெண்டா a/x+3 + b/x-4 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதாவது டினாமினேட்டர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிறது அப்படியே கூட்டிக்குவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வேறையே இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணும்பொழுது என்னாக, ஏவை x-4ஆலையும் பிவை x+3ஆலையும் பெருக்கிட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டர் ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். x+3 × x-4 அப்படின்னு நம்ம பெருக்கிக்கணும். புரியுதுங்களா? குறுக்கு பெருக்கல் மாற்றி பெருக்கிட்டு கீழே இருக்கிற பகுதிகளில் ரெண்டையும் பெருக்கிக்கணும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, x/x+3 × x-4 = a × x-4 + b × x+3 / x+3 × x-4 அப்படின்னு கிடச்சிருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள். அங்கே நம்ம கண்டுபிடிச்சதில் x-4 அப்படின்னு வந்திருக்குது. அப்போ let x-4 = 0. அதாவது ஒரு வேல்யூ எக்ஸோட வேல்யூ அல்ல ஒய்யோட வேல்யூயை கண்டுபிடிக்கும் போது அதை 0ன்னு வச்சுக்கிட்டு அப்படின்னா நம்ம வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ x = +4. அதாவது இந்த பக்கம் இருக்கிற -4 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது +4ஆக மாறுது. இப்போ என்னென்னா, அந்த நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும், கொண்டு போய் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம 4ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 4 = a × 4 - 4 + b × 4 + 3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 4 போச்சுன்னா 0 + 4 3 கூட்டினா 7. 0வோட எந்த நம்பர் பிறகு ஆன்சர் 0 தான் வரும். அதனால் என்ன பண்ணுவோம், 4 = 7b. அப்போ b = 4/7. புரிஞ்சுதுங்களா? அந்த a 0வால் பெருக்குனால அது கேன்சல் ஆயிடுது. மீதி இருக்கிற 4 = 7b. இப்போ b = 4/7. அடுத்து இன்னொன்று என்ன இருக்குது, x+3ன்னு ஒன்று இருக்குது. அதையும் என்னென்னு வச்சுக்கிறோம், x+3 = 0ன்னு வச்சுக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அதை என்ன பண்ணுறோம், x+3 = 0ன்னு வச்சுட்டு அந்த +3 சமக்குறிக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து -3ஆக மாறிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னென்னு போடணும், -3ன்னு போடணும். அந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்லேயே x = -3ன்னு போடணும். அப்போ -3 = a × -3 - 4 + b × -3 + 3. இங்கே பார்த்தீங்கன்னா +3 -3 என்னவா மாறிடுது, 0வாக மாறிடுது. இங்கே ஒரே மாதிரி சிம்பிள் இருக்கிறோம், கூட்டிட்டு அதே சிம்பிளை போட்டுக்கிறோம் -7. அப்போ 3 = -7a. அப்போ a = என்ன ஒரு 3/7. இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற மைனஸ் என்ன ஆகும், கேன்சல் ஆகி ஆன்சர் நமக்கு ப்ளஸில் a = 3/7 கிடைக்குது. இந்த ஏவும் நம்ம இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் கொண்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், மெயின் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்னா அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ a = 3/7, b = 4/7. a இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னென்னு வைக்கிறோம், 3/7 வைக்கிறோம். b இருக்க வேண்டிய இடத்துல 4/7 வைக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 3/7 / x+3 + 4/7 / x-4. சரி, ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஒரு டிவைட் இருக்குது. அதனால் என்ன பண்ணால், மேலே கீழே இருக்கிற நம்பர் இங்கே ஹோல் டிவைடு கீழே வந்துடும், மெயின் டிவைடுக்கு கீழே வந்துடும். அப்போ 3/7 × x+3 + 4/7 × x-4 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அவ்வளோதானுங்க. இது 11th ஸ்டாண்டர்ட் சம், ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். இது கணக்கில் ஆர்வம் உள்ளவங்களுக்காக இந்த கணக்கை நாங்கள் போட்டிருக்கிறேன், பாருங்கள். நன்றி.